சக்கரை பாரி இல்லைன்னா பம்பாய் லக்கடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு மைதா மாவு, கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுடுங்க. 1/2 கப்பு சக்கரை அதே கப்பில், 2 ஸ்பூன் ரவை, கொஞ்சம் ஏலக்காய் போட்டு ஃபைன் பவுடராக பொரித்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதில் வார்ம் மில்க்கு ஒரு 1/2 கப் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இதிலே ஒரு 1/2 கப்பு நெய் அதே அளவு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு, இது மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் விட்டுடுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 4-5 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. இது சப்பாத்தி கல்லில் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும், 1 சென்டிமீட்டர் அளவுக்கு. இதை பீசஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸும் ரெடி பண்ணி வச்சுடுங்க. அந்த 5 போர்ஷன்ஸையும் போட்டுட்டு நம்ம எண்ணெயில் பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் சூடாக்கலாம். எண்ணெய் லேசான சூடு இருக்கும் பொழுதே போட்டு பொரிச்சிடணும். நல்லா பிரட்டி விடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிட்டோன்னா சக்கரை பாரி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரையிங் பிஸ்கெட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ்.